பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் பி குருசோட பிதாமகர், நமக்கெல்லாம் வழிகாட்டி, முன்னாள் பிரதமர்ல இருந்து இந்நாள் பிரதமருக்கு நம்பிக்கைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் டெல்லி திரு ராஜகோபாலன் அவர்கள். நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். நான் எப்பொழுதுமே பி குருனுடைய தமிழ் நேயர்களுக்கு பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நிமிடம் எல்லாம் வல்ல இறைவனை நினைத்து இறை வணக்கம் கூறி, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி, அதை தவிர சைவ வைணவ தலங்கள் கிராம தேவதைகள் அனைத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு திருப்பாவை பாடினார் ஆண்டாள். அவளையும் மனதில் வைத்துக் கொண்டு வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரியா செந்திரஞ்சி என்று மாணிக்க வாசகர் பாடிய பாடல்கள், திருவாச்சகம் திருப்புகழ் போன்றதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு 1ஆம் தேதி மார்ச் மாதம் மாலை 5:30 மணிக்கு பிரதமர் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற இருக்கிறார். ஆக மொத்தம் வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி எல்லாம் வல்ல முருகனை பிரார்த்தித்து தாங்கள் கேள்வி கேட்கலாம். இன்று நான் பல முக்கிய செய்திகளை பி குரு தமிழ் நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாங்கள் கேட்டீர்கள் பிரதமருடைய சென்னை விஜயம், மதுரை விஜயம், பழனி கோவிலுக்கு கூட போக இருப்பதாக நான் கேள்வி கேட்கிறேன். இது எப்பவுமே பிரைம் மினிஸ்டர் எங்க போனாலும் ஒரு கோவில் போவார். துபாய்க்கு போனாலும் சரி. இப்ப பாருங்க, அக்ஷர்தாம் மாதிரி சுவாமிநாராயண் டெம்பிள் துபாயில கட்டியிருக்காரு. ஒரு முஸ்லீம்களுடைய வீட்டில் இதுல போய் நிலம் வாங்கி இந்த 11 வருஷத்துல அவர் கட்டியது மாபெரும் சாதனை. தவிர இஸ்ரேலுக்கு போன போது நாளைக்கு போறார். அங்க இருக்கக்கூடிய தொழுகை இது அதுங்க பிரேயர் நடத்துவார். போதாத குறைக்கு ரோம் வேட்டிகன் சிட்டிக்கு போயிட்டு வந்திருக்கார் பிரைம் மினிஸ்டர். அதனால தீபம் ஏற்றுவதற்கு பிரைம் மினிஸ்டருக்கு தடை இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், திமுக அதை பிரச்சனையாக்கினாலும் இந்து மத தலைவர்களுக்கும் இந்து மதத்திற்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டும் செயலாகத்தான் செய்கிறார். காரணம், தமிழகத்தில் திராவிடம் மங்கி வருகிறது. எல்லா நிதி போயாச்சு. பெரியவர் கருணாநிதியை தெரியும். அப்புறம் எந்த நிதி, அந்த நிதி, வந்த நிதி, போன நிதி, இல்ல நிதி, இருக்கிற நிதி எல்லாம் விட்டுட்டு இன்ப நிதி கிட்ட வந்துருச்சு. இப்ப கடைசியில 21 வயசு முத்தம் நிதி 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 என்றே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நிதிங்கிறது சாப்பிட்றதுக்கு தான் நிதி தேர்தல் காலத்தில். அதையெல்லாம் பிரதமர் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட இருக்கிறார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். மதுரை எம்பி சு வெங்கடேசனை ஒரு விளாசுவார். மாணிக் தாக்கூர் மற்றும் திருச்சி எம்பி ஜோதிமணியை பற்றி கிண்டல் செய்வார். ஜோதிமணி என்னங்க, பிரதமரே அவருடைய சீட்டுக்கு போய் நிக்கிறாங்க. இந்த அம்மாக்கு எந்த தைரியம்? கரூர் அந்த பாஜக தலைவர் சொல்லியிருக்காங்கிறது கரெக்ட். அவரு அரெஸ்ட் பண்ணலைங்கிறாங்க இந்த அம்மா. திமுக அமைச்சரவையில் பாஜக ஐபிஎஸ் ஆபீசருக்காக குற்றம் சாட்டுறாங்க. யாரை பார்த்தாலும் திட்டணுமா கனிமொழிக்கு, சாரி நம்ம ஜோதிமணிக்கு? ஒரு எஸ்பியை கூட விடலாங்க அந்த அம்மா. பிரைம் மினிஸ்டருக்கு அடிக்கிறதுக்கு போறாங்க. எல்லாம் ஹிந்தி சேனல்ல தமிழ் சேனல்லாம் போட்டாங்களே, அவ்வளவு தூரம் இன்னத்துக்கு போகணும் அந்த அம்மா? ஏங்க அவ்வளவு ஆத்திரம் அந்த அம்மாக்கு? அப்படி பண்றாங்க. அதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் மேற்கோள் காட்சி போடுவாங்க. இம்முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்குமே ஆனால் அதற்கு மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் போதாத குறைக்கு ஜோதிமணியும் தான் காரணமாக இருப்பார்கள். இதையெல்லாம் பிரதமர் தன்னுடைய பேச்சில் குறிப்பிடுவார் மதுரையில். நீங்க சொல்ற மாதிரியே மாணிக் தாக்கூர், ஜோதிமணி அவர்கள் பேர்லாம் சொல்றதுனால நேற்றைய தினம் பார்த்திருப்போம். முதலமைச்சர் திரு கே.சி. வேணுகோபால், தமிழக காங்கிரஸோட பொறுப்பாளராக இருக்கிறவர் இரவு நேரத்துல சந்திச்சுட்டு போயிருக்காரு. என்ன சந்திப்பு நடைபெற்றது? அதுல ராகுல் காந்தி அவர்கள் கடிதம் கொடுத்தது மாதிரிலாம் நம்ம செய்திகள் வருகின்றன. சந்திப்பு சுமூகமாக நடைபெற்றதா? என்ன ஆச்சு? கே.சி. வேணுகோபால் வருவதற்கு முதல் காரணம் என்ன என்று கேட்டால், தேமுதிகவிற்கு அவசரமாக அந்த தொகுதி பண்பாட்டு குழுவுடன் பேசாமலேயே அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார். மு.க. ஸ்டாலினும் அந்த அம்மா நேர பேசிட்டாங்க. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் துரிதப்படுத்தினார் ஸ்டாலின் காங்கிரஸிற்கு. கே.சி. வேணுகோபாலும் டி.எஸ். சிங்தேவ் என்று சொல்லக்கூடிய சத்தீஸ்கருடைய துணை முதலமைச்சரும் பார்த்தார்கள் மு.க. ஸ்டாலினை. அதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு லெட்டர் கொண்டு கொடுத்தார், ஒரு காதல் கடிதம், அன்பு கடிதம். அன்புள்ள ஸ்டாலின் அவர்களே என்று ஆரம்பித்து அதுல வச்சிருக்க, அதுல சோனியா காந்தி கொடுத்திருக்காங்க. ஸ்டாலினை குஷி பண்ண பார்த்தாங்க. ஆனா அதுல மெயின் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 25-30 முக்கிய கோவில் கோவிலுக்கு எப்படி ஞாபகம் வந்து சொல்லுங்க, காங்கிரஸ்காரர்களுக்கு ட்ரஸ்டிஷிப் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கு அந்த கடிதாசில். ஒரு ராஜ்யசபா கொடுக்கணும்னு. அந்த ராஜ்யசபால யாருக்கு பவன் கேராங்க ஒன்று கொடுக்கணும். எந்த பவன் கேரா யாரு தெரியுமோ, ஷீலா தீக்ஷித் என்ற அம்மையார் சீஃப் மினிஸ்டர் பிஏவா இருந்தாங்க. அதான் மணிசங்கர் சொன்னார், டட்டுன்னு சொன்னார் அந்த பவன் கேரா. அந்த பவன் கேராக்கு தமிழ்நாட்டில இருந்து எம்பி கொடுக்கணும்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அதே பவன் கேரா தான் பிரதமருடைய சவக்குடியை தோண்டுவோம் என்றெல்லாம் சொல்லி பிரதிதினம் ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ராஜஸ்தான் ஆளு, பஞ்சாப் ராஜஸ்தான்ல இல்லாத அவங்க தமிழ்நாட்டில் கொடுக்கணும். அதான் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, பவன் கேராக்கெல்லாம் கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டில் கூடிய தமிழ் காங்கிரஸ்காரங்க யாருக்கான்னு இப்ப சிதம்பரத்துக்கு கொடுத்தோம். அந்த மாதிரி யாரையாரும் ஒரு தமிழ்காரனுக்கு முஸ்லீம்கள் சொல்லுங்க, அவர் வந்து இதே இதுல அதேனோ டெலிவிஷன் வந்து வந்துட்டு இருக்காரு பாருங்க. அவருக்கு வேற எங்கேயான வருமானம் வந்திருக்கும், அது வேற விஷயம். இந்த சின்னவரை யாராவது போட்டு விட வேண்டியது தானே. கோப்பண்ணா பாவம், எனக்கு தெரிஞ்ச அவர் சதா பர்மனண்டாவே இருக்காரு காங்கிரஸ்ல. அவருக்கு அந்த சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் தேர்தல்கள் இருக்கக்கூடிய வருமானத்தையும் கணக்கு வழக்கில் மேற்பார்வையிடுவதற்கு அவர் சரியா டைம் இருக்கு, அவருக்கு கொடுக்கலாமே நல்லா. அதை விட்டுட்டு பவன் கேரா பஞ்சாபி கொடுத்தா பானிபூரி விற்கிறவங்க எல்லாம் நார்த் இந்தியன் சொல்லிட்டு ஹிந்தி ஆன்டி நேஷனல் சொல்லிட்டு திருப்பி ஹிந்தியை திணிக்கிறோம் சொல்றாங்க. ஹிந்தியை திணித்தது காங்கிரஸ், அதுக்காக தான் அந்த பராசக்தி படத்தை கொண்டாங்க. திமுக சொல்லுது இப்ப பாஜக இந்தியை திணிக்கிறது அப்படின்ட்டு. காங்கிரஸ் ஏன் அந்த பவன் கேரா ஹிந்தி வட இந்தியனை திணிக்கிறது? ஏன் காங்கிரஸ் அதற்கு சப்போர்ட் பண்ணி திமுக ஏன் சப்போர்ட் பண்ணுது? அதான் ஸ்டாலின் சொன்னாரு, கெட் அவுட், வெளிலப்படா அப்படின்னு. இனிமேல் அந்த அந்த உரசல் நரசல் இருக்கும், நிறைய ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ்காரங்க தோக்க வச்சிருவாங்க. பிஜேபி இது காங்கிரஸ் அதிமுக சேர்ந்துட்டு. காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் உறவு சரியில்லை. நிம்மதியா டிவிக்கோட போயிருக்கலாம். இல்ல, அதுல இன்னொரு செய்தி நம்ம செய்தித்தாள்ல பாக்குறோம், வெளியேறினா கூட வெளியேறிக்கோங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொன்னதா. கெட் அவுட் சொல்லிட்டாரு காங்கிரஸ். இவனுக்கு அவமானம், மானம், சூடு சொரண இந்த காங்கிரஸ்கார ஏதாவது சொல்லிட்டு போற வம்பு. அடுத்தது இன்னொரு செய்தி நம்ம பாக்குறோம், தேசிய பதவிகள் வந்து பாஜக வந்து நிரப்ப போறாங்க புதிய தலைமை வந்ததுல இருந்துன்னு. அதுல அண்ணாமலை அவர்களோட பேர் இடம்பெற்றதா, தேசிய பொதுச் செயலாளர் அவர் பேரும் இருக்கு. நிதின் நபீன் என்று சொல்லக்கூடிய புதிய பாஜக தலைவர் அந்த பெயரில் எல்லாம் வைத்திருக்கிறார். பிரதமர் இஸ்ரேல் சென்றிருக்கிறார். அவர் திரும்பி வந்த பிறகு அமித்ஷாவுடன் நட்டாவுடன் பல தலைவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு கண்டிப்பாக புதிய நிதின் நபீனுடைய லிஸ்ட் அறிவிக்கப்படும். அதில் அண்ணாமலை இருப்பார் என்று தான் டெல்லி வட்டாரங்கள் தெரிகின்றன. இப்ப வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அண்ணாமலை மேல நல்ல 1ஆம் தேதி பாருங்க, நிறைய கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு. அண்ணாமலை பேசுறாரு. தமிழகத்தில் நடந்த 4-5 ஆங்கில தொலைக்காட்சி, இந்தி தொலைக்காட்சிகளுடைய செமினார்ல எல்லாம் அண்ணாமலை பேச விடுறாங்க, தமிழிசை சவுந்தரராஜனை பேச விடுறாங்க, எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, ஸ்டாலின் பேசுறாங்க. அதுல வரக்கூடிய கருத்துக்கள்ல இந்த பாஜக தலைமை தாழ்வாக அண்ணாமலை நின்று வைக்கிறாரு. அதுல பாருங்க, எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ்ல வந்த எல்லா எடிட்டர்ஸ் எல்லாம் விஜயை போய் பார்த்திருக்காங்க. விஜய் இதுல வரமாட்டேன், ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம் அது. என்டிடிவி, டைம்ஸ் நவ், இது என்டிடிவி, CNN, IBN, இந்தியா டுடே பண்ணதெல்லாம் தமிழக அரசாங்கத்தால் செய்யப்பட்டது. திமுக முன்னாடி பண்ணாங்க, உதயநிதி பண்ணணும்னு பார்த்தாங்க. அதுல விஜய் வரமாட்டேன்ட்டார், பேச மாட்டேன். இவங்க எல்லாம் போய் பார்த்தாங்க. விஜய் வந்து 20% ஓட்டு எடுத்துருவான்ட்டு பல வட இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள், என்னிடம் மிக நட்புடன் இருக்கக்கூடிய பல உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்னிடம் சொன்னது என்ன என்று கேட்டால், விஜய்க்கு 25 முதல் 30% ஓட்டு வந்துடும் நம்பிக்கையா இருக்காரு. ஐ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட், அதர்வைஸ் ஐ எம் த கிங் மேக்கர்னு சொன்னான்ட்டு அவங்க தான் சொன்னாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம். எங்க ஒண்ணு ஸ்டாலின் வந்து 2 கேள்வி. ஸ்டாலின் ராகுல் காந்தி பேசுற, ஏன் கடிதம் வருது? ஒரு போன் எடுத்தா போறோம், ஒரு போன் முடிஞ்சு வச்சு எல்லா கஷ்டம். இல்ல ஸ்டாலின் டெல்லிக்கு வரலாம், ராகுல் காந்தி சென்னை வரலாம்.
இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அமித்ஷா 2 தடவை வந்துட்டார் சென்னைக்கு. எடப்பாடி பார்த்துட்டார். பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டாரு. அர்ஜுன் மேகவால் போயிட்டாரு. மனோகர் மொஹோல் கேந்திரிய மந்திரி அவர் போயிட்டார். பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார் மதுராந்தகத்துல. இன்னும் ராகுல் காந்தி ஸ்டாலினை பார்க்க வரல. ஒரு டாப் லீடர் டிஎம்கே அவுத்து விட்டாங்க. அப்படியே அப்படான்ட்டு டிஎம்கே தான் சொல்லிட்டான் பார்க்க வந்தா. இப்ப அதனால்தான் யாருங்க இந்த கிரீஷ் வடங்கு யாருங்க? ஒரு எம்எல்ஏங்க, சீஃப் மினிஸ்டருக்கு ஈக்குவலா சார் அவரு? அவ்வளவு பெரிய ஆல் இண்டியா பார்ட்டி. ராகுல் காந்தியே அவ்வளவு மட்டத்தனமா ஒரு ஜூனியர் லீடர் அனுப்பணும் ஸ்டாலினை பார்க்கறதுக்கு. He should be having status equal to Stalin இல்லையா? அமித்ஷா எதுக்கு வந்தார் எடப்பாடி பழனிசாமி வீடு பார்க்கறதுக்கு? அந்த மரியாதை காங்கிரஸ் தரல ஸ்டாலினுக்கு. அதுதான் ஸ்டாலின் காரணம் திமுக காரணம் கிட்ட சொல்றாங்க. அதுலயே ஒரு கசப்பு. ராகுல் காந்தி காங்கிரஸ பீகார்ல எப்படி குட்டி சோவை ஆக்கினாரோ 6 எம்எல்ஏ வந்தாங்க சார். 120 இடம் கண்டஸ்ட் பண்ணாங்க. 80 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. 6 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அந்த 6 எம்எல்ஏ நிதிஷ்குமார் சேர்ந்துட்டான் நேத்தி முந்தா நேத்தி. இந்த லட்சணத்தை தமிழ்நாட்டுல நீங்க 41 சீட் கேட்டீங்க, ஆளே கிடையாது உங்களுக்கு. பீகார்ல நடந்த ஒரு சில்லுண்டித்தனம், தில்லுமுள்ளு, ஃப்ராட் எல்லாம் ராகுல் காந்தி திமுக மேல திணிக்கணும்னு பார்த்தாரு. திமுக சொல்லிட்டாங்க கெட் அவுட். மானம் ஈனம் சூடு சொரணை லஜ்ஜ இல்லாத இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க திமுக காலில் போய் விழுறாங்க. இம்முறை திமுக ஊழியர்கள் காங்கிரஸ் ஊழியர்களை தோக்கடிப்பார்கள் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க தாராளமா எழுதி வச்சுங்க. காங்கிரஸ் உடைபடும், பல காங்கிரஸ்காரர்கள் தாவேகாவுடன் செல்வார்கள். கால்நடை இறுதியான கேள்வியா, விஜய் பக்கம் யாருமே செல்ல மாட்டேங்கிறாங்களே, என்ன ஆச்சு? விஜய் தனித்து விடப்பட்டாரா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. விஜய்க்கு பொதுமக்கள் இருப்பதாகத்தான் பல வர்ணனைகள் தெரிகிறது. இல்லாமனா அவர் 30% இருக்கும் சொல்லுவாரா? இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10,000 ரூபாய் அறிவித்த பிறகு கண்டிப்பாக நேற்று விஜய் வந்து கிராமப்புறங்களுக்கு மலைப்பாங்க இடத்திலும் பிரசவ ஆஸ்பத்திரிக்கு நான் ஆஸ்பத்திரி கட்டி தருவேன் என்று சொன்ன வரவேற்கத்தக்கது. விஜய் கிட்ட ஐடியாஸ் இருக்கு. அதுதான் சொல்றாரு விஜய். காங்கிரஸ் காரனுக்கிட்ட இல்ல திமுக காரனுக்கிட்ட பணம் அடிச்சான்னு சொல்றாரு இல்ல. அதான் பார்க்கணும். இப்ப ஏடிஎம்கேக்கும் விஜய்க்கும் நேர் போட்டியாகத்தான் நான் பார்க்கிறேன். திமுக 3வது இடத்திற்கு வந்து விட்டது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவுக்கு 20 சீட்டு கூட வராது. விஜய் தனிப்படுத்தப்படவில்லை. 8 கோடி மக்களில் 4,38 லட்சம் வாக்காளர்கள் பாதி பேர் விஜயுடன் இருக்கிறார்கள் என்பதுதான் கருத்து கணிப்பு. விஜய் தனியாக விடப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் சேர்ந்து தான் அடுத்த போஸ்ட் போல் சினாரியோல திமுகவை டம்ப் பண்ணிடுவாங்க. DUMP டம்ப்.